எம்ஜிஆர் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ராஜேஷ் அவருடைய ஆபீஸ்ல இருந்து பெரிய டூர் பேக்கேஜ் ஒன்ன எடுத்துக்கிட்டு வந்தான். அம்மா, அப்பா, இந்த தடவை நாம ஊட்டி கொடைக்கானல்னு போகல, மந்திரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போக போறோம். அந்த டூரு ரொம்ப வெரைட்டியா இருக்குமா? என்னது, மந்திரப்பள்ளியா? நான் எங்கேயும் வரலடா. போன தடவை மாதிரி ஏதாவது ஏசி ரூம்ல கொண்டு போய் என்ன அடைச்சி வச்சாலும் வச்சிருவேன். நான் பேசாம நம்ம வீட்லயே இருந்துக்கிறேன்டா. ஐயோ அத்தை, அந்த ஊரை பத்தி நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். அங்க ஜனங்க எல்லாரும் வித்தியாசமா இருப்பாங்களாமா, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாமா. நமக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல, வாங்கத்த போலாம். சூரியகாந்தம், அதான் சொல்றாங்கல்ல, வா நாமளும் போயிட்டு வரலாம். எனக்கும் எங்கேயே இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது. சரி சரி. அப்புறம் என்ன கோமலி, என்னோட போர்வையும் ஊறுகாயும் எடுத்து வச்சிரு. ராஜேஷ், கார்ல போகும்போது ஏசிய கம்மியா வெயி, எனக்கு குளிர் எடுத்துரும். கொஞ்ச நேரத்துல காரு மந்திரப்பள்ளியோட ஊர் எல்லைக்கு போச்சு. அங்க ஒரு பெரிய போர்டு இருந்துச்சு. அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த ஊருக்குள்ள வரணும் அப்படின்னா உங்களுடைய கோபத்தையும் சீரியஸா இருக்கிற உங்களுடைய முகத்தையும் மாத்திக்கிட்டு உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லையெனில் தண்டனை கொடுக்கப்படும். தண்டனையா? என்னடா ராஜேஷ், இது நாம ஊருக்கு போய்கிட்டு இருக்கோமா, ஜெயிலுக்கு போறோமா? அம்மா, இது இந்த ஊரோட வழக்கம் போல. இங்க யாரும் சண்டை போடக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அந்த ஊரோட எல்லையில ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தான். வணக்கம் சார், நீங்க இந்த கேட்டை தாண்டி உள்ள போகணும் அப்படின்னா ஒரு ஜோக் சொல்லணும். அந்த ஜோக்கை கேட்டு நான் சத்தமா சிரிக்கணும். என்னப்பா இது, கேட்டு திறக்கிறது தானே உன்னோட வேலை? அதை விட்டுட்டு ஜோக் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, நீங்க கோவமா இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கு. எங்க ஊர் பஞ்சாயத்துல எல்லாருக்குமே நீங்க மோர் கொடுக்கணும், அதான் தண்டனை. சார், எங்க அத்தை ஜோக் தான் பண்றாங்க, அது உங்களுக்கு தான் புரியல. ஒருத்தர் டாக்டர் கிட்ட போய் எனக்கு ஞாபகம் மருதின்னு சொன்னாரு. அப்ப டாக்டர் எப்பல இருந்துன்னு கேட்டாரு. அப்ப அவரு எதை பத்தி கேக்குறீங்கன்னு கேட்டாரு. சூப்பர் ஜோக்குமா, சூப்பர் சூப்பர். போங்க போங்க, இந்த ட்ரிப்பு உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவங்கள உள்ள போக அந்த செக்யூரிட்டி கார்டு விட்டான். அவங்க ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. அங்க மெனு கார்டுல ரேட்டே இல்ல. என்னடா ராஜேஷ், மெனு கார்டுல ரேட் மட்டும் போடல? இந்த ஹோட்டல்கார நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்க பாக்குறானா? இருங்க அத்தை, விசாரிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டர், இந்த பிரியாணி எவ்வளோ? நீங்க பிரியாணிக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்ல மேடம். ஆனா பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்க ஹோட்டல் ஓனரை நீங்க மனசார 3 தடவை பாராட்டணும். நீங்க எந்த அளவுக்கு நல்லா பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் ஃப்ரீயா தருவோம். என்னப்பா சொல்ற, புகழ்ந்தா சாப்பாடு தருவீங்களா? என்னங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புகழ்றதுல நான் எக்ஸ்பர்ட் ஆக்கும். ராஜேஷ், கோமலி, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஓனர் பக்கத்துல போய் புகழ ஆரம்பிச்சாங்க. முதலாளி, நீங்க பண்ணி கொடுத்த இந்த பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்க கடையை பார்த்தா வைகுண்டத்தோட ஞாபகம் தான் வருது எனக்கு. அதே மாதிரி உங்களை பார்த்தா விஷ்ணுவோட ஞாபகம் வருது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அட, உங்க வெயிட்டரோட மீசையும் கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. ஓனர் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆமா, நீங்க என்ன அதிகமாவே புகழ்ந்திருக்கீங்க. அதுக்கு பரிசா நாளைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியகாந்தமும் கோமலியும் அந்த ஊர்ல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் அங்க ஒரு பட்டு புடவை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. தம்பி, இந்த பட்டு புடவை என்ன விலை? இதோட விலை 10,000 ரூபாங்க. நீங்க 5 தடவை எகிரி குதிக்கணும். எகிரி குதிக்கணுமா? இந்த வயசுல அது என்னால முடியாதுப்பா. வேணும்னா இதுக்கு 100 ரூபாய் நான் அதிகமாவே தரேன். சாரிம்மா, இங்க நாங்க பணத்தை வாங்க மாட்டோம், நீங்க எகிரி குதிச்சுதான் ஆகணும். அத்தை, உங்களுக்காக நான் எகிரி குதிக்கிறேன், விடுங்க அப்படின்னு சொல்லி கோமலி எகிரி குதிக்கும் போது சூரியகாந்தம் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோமலி, நீ எகிரி குதிக்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. சரிப்பா, என் மருமகப்பட்ட கஷ்டம் வீணா போக கூடாது, அந்த புடவை எனக்கு கொடு. அப்பதான் சூரியகாந்தத்துக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமாப்பா, புடவையில கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு, டிஸ்கவுண்ட் கொடுக்குறியா? டிஸ்கவுண்டா? சரிம்மா, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு பிளவுஸ் பீஸை ஃப்ரீயா தரேன். சூரியகாந்தம் சரி அப்படின்னு அந்த காலத்து எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு பாடினதுனால அந்த சந்தையில எல்லாருமே அதை கேட்டு சிரிச்சாங்க.
கடைக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆமா, உங்க குரல் ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு நாங்க இன்னொரு புடவைய ஃப்ரீயா தரோம். அப்படின்னு சொன்னாரு. சூரியகாந்தத்துக்கு அந்த ஊரு சாப்பாடு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால அவங்க ஏற்கனவே கொண்டு வந்து வச்சிருந்த மாங்காய் ஊறுகாய வெளியில எடுத்துட்டு வந்தாங்க. அப்பாடா, இந்த மாங்காய் ஊறுகாய் சாப்பிடல எனக்கு உசுரே போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மாங்காய் ஊறுகாய வாயில கொண்டு வந்து வச்சாங்களோ இல்லையோ, அதுக்குள்ள அங்கேக்கே ஸ்மெல் போலீஸ், அதாவது வாசம் போலீஸ் வந்தாரு. மேடம், இங்க யாரோ பிபி அதிகமாக்குற மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டை வச்சிருக்காங்க. அதோட காட்டு எங்களுக்கு சீக்கிரமாவே வந்துடுச்சு. அதை நீங்க யாரும் இங்க சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு காரம் அதிகமாகி பிபி அதிகமாகி நீங்க கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐயோ தம்பி, இது மாங்காய் ஊறுகாப்பா, ஒரு தடவை சாப்பிட்டு பாரு. இந்த போலீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு நீ எங்க வீட்டுக்கே வந்துருவ. சாரி மேடம், இப்பவே இந்த ஊறுகாவை எடுத்துக்கிட்டு எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு நீங்க வந்தாகணும். பஞ்சாயத்துக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊறுகால இருந்து ஒரு பீஸை நீங்க கொடுக்கணும். இதை சாப்பிட்டுட்டு யாரு அழுவாம சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு கதைய சொல்லியாகணும். இப்ப சூரியகாந்த் அந்த ஊறுகாய் எடுத்துக்கிட்டு ஊர்ல எல்லா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஊறுகாயை சாப்பிட்டவங்க எல்லாரும் அழல, சிரிச்சாங்க. அம்மா, இந்த ஊறுகாய் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சூரியகாந்தத்தை பாராட்டினாங்க. அடுத்த நாள் காலையில ஹோட்டல் ரூம்ல ராஜேஷ் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ண போகி சூரியகாந்தத்துக்கு கோவம் வந்துருச்சு. டே ராஜேஷ், உனக்கு அறிவு இருக்கா? அந்த போனை எப்பவும் கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருப்பியா? உடனே அந்த ஊரு சிரிப்பு போலீஸ் அங்க வந்துட்டாரு. மேடம், நீங்க கோவப்பட்டு எங்க ஊரோட கட்டுப்பாட்டை மீறி இருக்கீங்க. இதுக்கான தண்டனையா நீங்க எங்க ஊர் பஞ்சாயத்துல 1 மணி நேரம் உட்காந்து எல்லாருக்குமே ஜோக்ஸ சொல்லணும். எது ஜோக் சொல்லணுமா? நானா? எனக்கு ஜோக் சொல்ல வராதேப்பா. வராதுன்னா எப்படி மேடம்? நாங்க கத்து கொடுக்கறோம் வாங்க. ஊர் பஞ்சாயத்துல சூரியகாந்தத்தை உட்கார வச்சாங்க. ஊஜனங்களும் அங்க வந்தாங்க. ஒரு நாள் ஒரு மாமியாரு மருமகளை திட்டலான்னு வாய திறந்தாங்க. அத பார்த்த மருமக உடனே ஒரு லட்டை கொண்டு வந்து அவங்க மாமியார் வாயில வச்சுட்டா. பாவம், அவங்க மாமியாரால மருமகளை திட்டவும் முடியல, லட்டை முழுங்கவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதை கேட்டு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சூரியகாந்தத்துக்கும் அவங்களுக்கே தெரியாம சிரிப்பு வந்துருச்சு. அவங்களுக்குள்ள இந்த கோவம் எல்லாமே அந்த நிமிஷம் போயிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஊர் பஞ்சாயத்து கூடுச்சு. அங்க ஒரு வித்தியாசமான வழக்கு நடந்துச்சு. இவனோட பேரு சோமையாங்க. இவன் பொண்டாட்டி சமைச்ச சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு கோச்சிக்கிட்டானா. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்கம்மா. உடனே சூரியகாந்தம் எழுந்துச்சு நின்னாங்க. இப்ப அவங்க முழுசாவே மாறிட்டாங்க. இங்க பாருப்பா சோமையா, சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன, ஒரு ஸ்பூன் ஊறுகாவை போட்டு கலந்தா அமிர்தம் மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா முகத்தை நீ சீரியஸா வச்சுக்கிட்டா வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி ஓடி போயிடுவாங்க. இதுக்கு தண்டனை என்னன்னா, அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் தினமும் உன்னோட பொண்டாட்டிக்கு ஒவ்வொரு பூவா கொண்டு போய் கொடுத்து நீ சமைக்கிற சமையல் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இனிமே சமையல்ல உப்பு குறைஞ்சாலும் கூட, உப்பு குறைஞ்சா என்ன, நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் ரொம்ப அதிகம் அப்படின்னு பாசமா உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சொல்லணும். அதை கேட்டு எல்லாரும் கை தட்டினாங்க. அப்போ கோமலி ராஜேஷ் கிட்ட, அத்தை இந்த ஊருக்கு வந்ததும் நல்லாவே மாறிட்டாங்கல்ல. அவங்களுடைய டூரு முடிஞ்சு போச்சு. கார் மறுபடியும் ஊர் எல்லைக்கு வந்துச்சு. டேய் ராஜேஷ், உண்மையிலேயே இந்த ஊரு ரொம்ப நல்லா இருக்குடா. பணத்தை கொடுத்து எது வேணும்னாலும் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஊருக்கு வந்தாதான் தெரியும் சந்தோஷத்தை பணத்தை கொடுத்து வாங்க முடியாதுன்னு. ஆமா அத்தை, நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டு வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறோம். ஆனா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாங்க. சூரியகாந்தம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நீ இங்க இருந்த மாதிரி தான் இருப்பியா? ஏன் இருக்க மாட்டேனா? நாளையில இருந்து என் மருமக என்ன சமைச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். என் புள்ள என்ன தப்பு பண்ணாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். உங்க மேலேயும் தான் கோச்சிக்க மாட்டேன். இனிமே நம்ம வீடு சொர்க்க பூமியா தான் இருக்கணும். அதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. உலகம் நம்மளை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது நாம உலகத்தை எப்படி பார்க்குறோங்கிறத சார்ந்துதான் இருக்கும். நாம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் நமக்கு சின்னதா தான் தெரியும். நாம பிரச்சனையை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில சிரிக்கவே மறந்து போயிடுவோம். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். என்ன காந்தம்,
ஒரு வாரம் நம்ம பிள்ளையோட வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரலான்னு பார்த்தா நீ என்னமோ பையா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியே. நாம அமெரிக்காவுக்கு போல சென்னைக்கு தான் போறோம். அங்கதான் எல்லாம் கிடைக்குமே. ஆமா ஆமா, எல்லாம் கிடைக்கும். ஆனா எதுலயுமே கொஞ்சம் கூட சத்தே இருக்காது. என் புள்ள இங்கிருந்து போனப்போ எப்படி இருந்தான், இப்போ பாதி ஆயிட்டான். அந்த சிட்டி மருமக நேஹாவுக்கு சமைக்கவே தெரியல. ஸ்விக்கி ஜொமேட்டோ கவரை பிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அவன் ஒன்றும் பாதியாகல. ஜிம்முக்கு போய் நல்லா ஃபிட் ஆயிருக்கான். ஜிம்மாவது மண்ணாவது, வயிறார என் புள்ள சாப்பிடாம தான் அப்படி இருக்கான். அதனால தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன், அவன் வயிறார சாப்பிடட்டும். அப்பதான் மருமகளான கோமலி 2 தொடப்பத்தை கொண்டு வந்து பேகுக்கு பக்கத்துல வச்சா. என்ன கோமலி, எதுக்கு இந்த தொடப்பம்? சிட்டியில் வீட்டை பெருக்க தொடப்பம் கூட கிடைக்காதா? அவங்க வீட்டில் வேக்யூம் கிளீனர் இருக்கு. ஐயோ, அவங்க வீட்ல வேக்யூம் கிளீனர் இருக்கலாங்க, அதுல டஸ்ட் போகும். ஆனா இந்த தொடப்பத்தை வச்சு குனிஞ்சு பெருக்கும் போதுதான் வீடு சுத்தமாகும். அது மட்டும் இல்ல, அங்க கிடைக்கிற தொடப்பெல்லாம் அடிக்கடி உடைஞ்சு போகும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. அது என் கிராமத்து மருமக எவ்வளவு தெளிவா யோசிக்கிறா பாரு. சிட்டி பொண்ணுங்களுக்கு இந்த அறிவு இருக்குமா? எப்பவும் கிராமத்து பொண்ணுங்க தான் மகாலட்சுமிங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்தாங்க. என்ன காந்தம், சின்ன புள்ளைய பார்க்க கிளம்பிட்ட போல. அவங்க இருக்கிறது சிட்டியில. சிட்டி மருமக வீட்ல எல்லா பொருளும் இருக்கும். ஆனா இந்த கோமலிக்கு தான் எதுவுமே பயன்படுத்த தெரியாது. அங்க போய் எதுவுமே செய்ய தெரியாம அவமானப்படுத்த போறா. அடி வீணா போனவளே, என் மருமகளுக்கு பட்டன் வேணும்னா அழுத்த தெரியாம இருக்கலாம். ஆனா அவளுக்கு கடவுள் கொடுத்த 2 கை இருக்கு. அந்த கையில நிறைய வேலைகளை செய்வா. என் குடும்ப விஷயம் என்கிட்ட இருக்கட்டும், நீ போய் உன் வேலையை பாரு. அது சென்னை சிட்டில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல 15வது ஃப்ளோரு. வெளியில மோகன் நேஹா 2 பேரும் வரவேற்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா மோகனு, இந்த வீட்டுக்கு பூட்டு இல்லையா? என்ன நீ கை வச்ச உடனே அப்படியே பான்னு திறந்துக்குச்சு. நாளைக்கு திருட வந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டானா? அத்தை, இது பயோமெட்ரிக் அத்தை. எங்க 2 பேரோட ஃபிங்கர் வச்சா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. ஒருவேளை உங்க பெருவிரலுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னா வாழ்க்கை முழுக்க இந்த கதவை திறக்கவே முடியாதாமா? நேஹா மூஞ்சி திருப்பிக்கிட்டு அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. என்னம்மா இது, வீடு இருட்டா இருக்கு, லைட் போடு. அலெக்சா, டர்ன் ஆன் த லைட்ஸ் இன் லிவிங் ரூம். உடனே ஸ்விட்சை போடாமலேயே ரூம்ல லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆச்சு. யாருடா அந்த அலெக்சா? எங்க இருக்கா அந்த பொண்ணு? வேலைக்கார பொண்ணா? வேலைக்கார பொண்ணு இல்லப்பா, அது ஒரு ஸ்பீக்கரு. நாம என்ன சொன்னாலும் அந்த வேலையை அது செய்யும். என்னடா இது ஆச்சரியம், ஸ்விட்ச் போடக்கூட உங்களுக்கு கை இல்லையா? சரி, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், பசிக்குது. நேஹா, சாப்பாடு போடுமா, ரொம்ப பசிக்குது. அத்தை, நீங்க வரீங்கன்னு ஸ்பெஷலா ஜொமேட்டோல பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடும். அப்படின்னா வீட்ல எதுவும் சமைக்கலையா? வந்ததும் அந்த கவரை பிரிச்சு தான் சாப்பிடணுமா? கோமலி, கொண்டு வந்த ஊறுகாய் இருக்குல்ல, அதை கொண்டு வா. சோறு வடிச்சு சாப்பிடலாம். அந்த பிரியாணி இவங்கள சாப்பிட்டோம், நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்க அத்தை, நான் 10 நிமிஷத்துல சாதம் வடிச்சிடுறேன். அப்படி கோமலி வேகமா போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தா. வீட்ல எல்லாருமே ஊறுகாய் வச்சு சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆனா நேஹா மட்டும் கோவத்தோட பிரியாணியை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில சூரியகாந்தமும் கோமலியும் கிச்சனுக்கு போனாங்க. அது எலக்ட்ரானிக் ஷாப் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும்தான். என்ன கோமலி இது, அடுப்பு இருக்கு ஆனா நெருப்பு வரல, இப்ப காஃபி எப்படி வைக்கிறது? அத்தை, இங்க கேஸ் ஸ்டவ் இல்ல, இதெல்லாம் இண்டக்ஷன் பேஸ் தான். கோமலிக்கு பயன்படுத்த வராது, நானே பயன்படுத்துறேன். அலெக்சா, ப்ளே மார்னிங் மியூசிக். காலையில சமையலறையில வேலை செய்யும் போது இந்த மியூசிக் எல்லாம் எதுக்குமா? இது சும்மா காலையில ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக அத்தை. இங்க பாரு கோமலி, இங்க புகையும் இல்ல, விறகும் தேவையில்லை. எல்லாமே ஸ்மார்ட்டான வேலைகள் தான். என்ன ஊரோ என்னவோ, நீங்கெல்லாம் கரண்ட் இல்லாம வேலையே செய்ய மாட்டீங்க போல தெரியுது. ஆனா கிராமத்துல இருக்கிற எங்களுக்கு கரண்டே தேவையில்லை. எது இருந்தாலும் இல்லைனாலும் எங்க வேலை தானாவே நடந்துகிட்டு இருக்கோம். அத்தை, இங்க 24 மணி நேரமும் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பேட்டரி பேக்கப் இருக்கு. மதியம் 1 மணி இருக்கும். சென்னையில திடீர்னு புயல் காத்து வீச ஆரம்பிச்சுது. இடி மின்னல் சத்தத்தோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ திடீர்னு அங்க பவர் கட் ஆயிடுச்சு. என்னடா இது, திடீர்னு இப்படி இருட்டிடுச்சு? கவலைப்படாதீங்க மாமா, ஜெனரேட்டர் ஆன் பண்ணிடுவாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆனாலும் ஜெனரேட்டர் ஆன் ஆகல.
உடனே நேஹா செக்யூரிட்டிக்கு கால் பண்ணா. ஹலோ, என்னாச்சு? பேஸ்மெண்ட்ல தண்ணி வந்து ஜெனரேட்டர் கெட்டு போச்சா? காலையில வரைக்கும் கரண்ட் வராதா? என்னாச்சு நேஹா, கரண்ட் வராதா? ஆமா அத்தை, இப்போ ஏசி வேலை செய்யல. நம்ம இருக்கிறது 15th ஃப்ளோரு. ஜன்னலை திறந்தா மழை தண்ணி உள்ள வந்துடும். எல்லாத்த விட பெரிய பிரச்சனை, நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் இல்லை. இப்போ சமைக்கிறது எப்படி? ஆமா, அந்த வாட்டர் ஃபில்டரு? அதுவும் கரண்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லைனா தண்ணி வராது. நேஹா, பசியால உயிர் போகுது, ஏதாவது ஆர்டர் பண்ணு. நான் ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணிட்டேன். வெளியில தண்ணி நிற்கிறதுனால டிராஃபிக் ஜாமா இருக்கு. இந்த மழையில டெலிவரி பாய்ஸ் எப்படி டெலிவரி பண்ணுவாங்க? உன் அலெக்சாவை கேளுமா, நமக்காக அது பிரியாணி செஞ்சு கொடுக்குமோ என்னவோ. சாரி அத்தை, கரண்ட் இல்லைனா எங்கள் வீட்டில் தண்ணி கூட குடிக்க முடியாதுன்னு இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அப்போ கோமலி நேஹாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏன் இவ்வளோ கவலைப்படுற நேஹா? மிஷின் ஒர்க் பண்ணலனா என்ன, நம்ம கை நல்லா ஒர்க் பண்ணும்ல. அத்தை, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நேஹா, அந்த பக்கெட்டை கொடு. வாட்டர் ஃபில்டரு வேலை செய்யலையே. ஃபில்டர் வாட்டர் இல்லைனா என்ன, இப்போ குழால தண்ணி வரும்ல, அதில் படிகார கல்லை போட்டுட்டு வடிகட்டுனா சுத்தமான குடிக்கிற தண்ணி தயாராகிடும். எல்லாரும் அதையே குடிங்க. தண்ணி சரிதாம்மா, இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பால்கனியில் பொருள் கொண்டு வந்த அந்த மர அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. மர அட்டைப்பெட்டியா? எதுக்கு அண்ணி? நீங்கள் கொண்டு வாங்க சொல்கிறேன். கோமலி அந்த மரப்பெட்டி எல்லாத்தையும் உடைஞ்சு போயிருக்கிற பானையில அடுப்பையும் தயார் பண்ணா. அட, விறகடுப்பு தயாராயிடுச்சே. அதுடா என் கிராமத்து மருமக. எங்க போன்ல சார்ஜ் இல்லாம இருக்கலாம், என் மருமகளுக்கு எப்பவுமே சார்ஜ் இருக்கும். அத்தை, சமையலறையிலிருந்து சமைக்க தேவையான எல்லாமே கொண்டு வாங்க. 10 நிமிஷத்துல சாப்பாடு சாம்பார் எல்லாத்தையுமே நான் தயார் பண்ணிடுறேன். அரை மணி நேரத்துல எல்லாரும் சுட சுட சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கோமலி அக்கா, என் லைஃப்ல ஒரு டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்டதே இல்லை. உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்பதான் பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அங்க வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க பசங்க பசி தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. உங்க வீட்டுல கொஞ்சம் ஃபுட் இருந்தா அவங்களுக்கும் கொடுக்குறீங்களா? ஐயோ, அதுல என்ன இருக்குங்க, இருங்க நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். அப்போ திடீர்னு கரண்ட் வந்துச்சு. வெல்கம் பேக். உன் வெல்கம் பேக்கும் நீயும். மதியம் நாங்க பட்னியா இருக்கும்போது நீ என்ன எங்களுக்கு சோறு வடிச்சு கொடுத்தியா? இப்ப வந்துட்டு பெருசா வெல்கம் பேக்னு சொல்லிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்துரு. அத்தை, மன்னிச்சிடுங்க. டெக்னாலஜி தான் என்னோட பலம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஈஸியா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கரண்ட் இல்லைன்னா இது எதுவுமே வேலை செய்யாது. நாங்க பட்னியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இனிமே கோமலி கிட்ட நான் சமையல் எப்படி பண்றது அப்படின்னு கத்துக்கிறேன் அத்தை. கண்டிப்பா நேஹா, அப்படியே உன்கிட்ட கம்ப்யூட்டரு அப்புறம் இங்கிலீஷு எல்லாம் நான் கத்துக்கிறேன். அப்படி வா வழிக்கு. எந்திரம் முக்கியம்தான், அது தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டா தப்பில்ல. ஆனா அதுவே வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டா நாளைக்கு கஷ்டப்பட வேண்டியதா தான் இருக்கும். ஆமா, நாளைக்கே போய் முதல்ல ஒரு கேஸ் சிலிண்டரும் ஸ்டவ்வும் வாங்கிட்டு வரேன். விறகடுப்புல செய்யற சமையலுக்கு முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி கூட நிக்க முடியாதுல்லப்பா. அப்படி கிராமத்து அழகும் பட்டணத்து அழகும் ரெண்டுமே சேர்ந்து அந்த வீட்டை ரொம்ப சந்தோஷமாவே வச்சுக்கிச்சு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.